சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இப்போ உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு தான் அவசரமாக உன் அப்பன் முருகன் ஓடோடி வந்தேன். உன் வாழ்க்கையில் இப்போது உனக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை உனக்கு மிக சந்தோஷமாக மனநிறைவு கிடைக்கும் பதத்தில் உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். ஒரு 5 நிமிஷம் என்கிட்ட உட்காந்து நான் சொல்கிறதையெல்லாம் நீ கேட்டாலே நீ ஆச்சரியப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் அழகான நல்ல விஷயங்கள் நடந்துடும். மனிதனுடைய வாழ்நாள் தேவைகள் எப்போதும் பூர்த்தி அடைவதே கிடையாது. நான் என்னதான் உங்களுக்கு அள்ளி கொடுத்தாலும், அமிர்தத்தையே கொடுத்தாலுமே கூட அதை விட சிறப்பானது ஒன்று இருக்குமான்னு தேடி நிம்மதி இல்லாமல் வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. மனசில் எப்போதுமே மன நிறைவு வேண்டும். போதுங்கிற மனசோட, திருப்தியான மன நிறைவோட வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாக இரு. உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்து மனக்கவலையே இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு தருவேன். நீ எப்போதும் பணிவோடும் பொறுமையோடும் இருந்தாலே அந்த பொறுமையே உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைச்சிடும். நல்ல எண்ணங்களோடு வாழும் என் அன்பு பிள்ளையான உனக்கு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தர்றேன். இந்த உலகத்தில் தேடாமல் எதுவும் கிடைப்பதில்லை. தேடாமல் கிடைச்சிட்டா சுகவாசியா சொகுசா சீக்கிரமே அமைஞ்சிட்டாலும் அது நிலையாக நிலைக்காது என்பதை புரிந்து கொள் என் செல்வமே. அதனால தான் உன் வாழ்க்கையில் மிக அற்புதமான அழகான சிறப்பான விஷயங்களை உன் கைகளில் கொடுக்கறதுக்கு முன்பாக உன்னை கொஞ்சம் காக்க வச்சு, கொஞ்சம் கஷ்டப்பட வச்சு, காத்திருக்க வைத்து உன் கைகளில் கொடுக்குறேன். நிச்சயமாக நான் கொடுக்கறது எல்லாமே உன் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக, அழகாக ஆக்கக்கூடியதாகவே இருக்கும். இந்த உலகத்தில் நீ எதற்காக பிறந்திருக்கன்னு உனக்கு தெரியுமா? நிறைய விஷயங்களை புதுசாக கற்றுக்கவும், தெரியாதவர்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் பிறந்திருக்க. அடுத்தவங்களை குறை சொல்றதும் விமர்சனம் செய்வதற்கும், அடுத்தவங்க வாழ்க்கையை புறம் பேசுவதற்காகவும் நான் உன்னை படைக்கலை. எல்லா மனிதர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். நீயே கூட எவ்வளவோ தவறு செய்ய தான் செய்கிற. தப்பு செஞ்சா அதை சரி செய்யவும் திருத்தவும் தயாராகு. உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக இருந்து நல்லவற்றை நடத்தி கொடுப்பேன். என்ன நடந்தாலும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கூட இதுவும் கடந்து போகணும் மனசை தயார்படுத்திக்கோ. கஷ்டங்களை கடந்து போக தயார் நிலையில் நீ இருந்தாலே வாழ்க்கை உனக்கு சுலபமானதாக அமைஞ்சிடும் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் எல்லா வகையிலும் உனக்கு சந்தோஷத்தை தருவதற்கு உன் அப்பன் முருகன் தயாராக இருக்கும்போது நீ எதுக்காக தேவையில்லாத கவலைகளை சுமந்து வருந்துகிறாய்? நான் எப்போதும் உன் வாழ்க்கையில் உன்னை இன்பமாக மகிழ்ச்சியாக வாழ வைக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். அதற்கான நல்ல விஷயங்களை உருவாக்கி சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் உனக்கு சாதகமாக ஆக்கி தரப்போகிறேன். இப்போதைக்கு முதல்ல நீ மனசை சந்தோஷமாக வச்சுக்கோ. மனசில் சந்தோஷமும் நிம்மதியும் அமைதியும் பொறுமையும் இருந்தாலே வாழ்க்கை வரமாக மாறிவிடும். உன் வாழ்க்கையை அமைதியாக வரமாக ஆக்கிக்கொள்ளப் போகிறாயா, அல்லது வாழ்க்கையை கஷ்டமாக சாபமாக ஆக்கிக்கொள்ளப் போகிறாயா என முடிவு செய். உனக்கு என்ன தேவைங்கிறத உன்னிடம் இருக்கக்கூடிய பணம் முடிவு செய்யலாம். ஆனால் உனக்கு யார் தேவை, எது அமைஞ்சா உன் வாழ்க்கை சரியாக இருக்குன்றத நான் தான் முடிவு செய்கிறேன். எல்லாவற்றையும் உனக்கு நல்லதாக அமைச்சு கொடுத்து உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும்படியும் நான் செய்ய போகிறேன். என் அன்பு பிள்ளையான நீ எப்போதும் எதை நினச்சும் வருத்தப்படாத. உன்னை நோக்கி கொடிய வார்த்தைகளையும் தப்பான வார்த்தைகளையும் வீசி செல்லும் மனிதர்கள் உன்னுடைய வலியையும் வேதனையும் உணர மாட்டார்கள். ஆனால் உன் நல்ல மனசுல நீ வருத்தப்படுறதையும் வேதனைப்படுறதையும் புரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய தகப்பனாக இருக்கும் அப்பன் முருகன் கண்டிப்பாக எந்த விஷயத்துக்காகவும் உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன். நீ எப்போதும் எல்லாவற்றையும் தைரியமாக எதிர்கொள்ள தயாராகு. தேவையற்ற கோபத்தை தூக்கி போடு. மோசமான பயத்தை உன் வாழ்வில் தவிர்த்து விடு. அந்த பயத்தை எதிர்கொண்டு தைரியமாக எல்லா செயல்களையும் செய்ய ஆரம்பி. உனக்கு நல்ல இனிமையான நினைவுகளை கொடுத்து நீ நினச்சி சந்தோஷப்படும்படியாக நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் உன் அப்பன் முருகன் நானே நடத்தி முடிப்பேன் என் செல்வமே. நீ எப்போதும் மனசில் கோபமாக இருந்தாலும், அமைதியாக இருந்தாலும், சந்தோஷமாக இருந்தாலும் அதுக்கேற்றாறு போல பேசாத. ஏன்னா மனநிலை மாறலாம், நீ பேசிய வார்த்தைகள் மாறாது. நீ கோபமாக இருக்கன்றதுக்காக அடுத்தவங்களை தூக்கி எறிஞ்சு எரிச்சலோட பேசவும் கூடாது. நீ அமைதியாக இருக்க, நல்ல மனசில் நிறைய சந்தோஷமாக இருக்குன்றதுக்காக மகிழ்ச்சிகரமாக பேசவும் வேண்டாம்.
உன் மனசில் அமைதி இருந்தாலும் கோபம் இருந்தாலும் எப்போதுமே ஒரே மாதிரி பொறுமையாக பேச பழகிக்கோ. புல்லு மேலே காலையில் விடிய காத்தால பனித்துளி இருக்கும்போது அது பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக தான் தெரியும். ஆனால் அந்த புல்லோட நிலைமையில நின்று பார்த்தீங்கன்னா அந்த புல்லுக்கு அந்த பனித்துளி கூட மிக பாரமாக இருக்கும் அல்லவா? அந்த பனித்துளியே சுமையாக தெரிவது தான் புல்லின் வாழ்க்கை. அதே போல தான் வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு உன் வாழ்க்கை நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக அழகானதாக தெரியலாம். ஆனால் உள்ளேருந்து வாழ்க்கையை வாழக்கூடிய உனக்கு தானே அது எவ்வளவு பெரிய வேதனையான கஷ்டமான விஷயம்ன்றது புரியும். யார் என்ன நினச்சாலும் நீ கவலைப்படாத. உன் வாழ்க்கை உனக்கு ஏற்றாற் போல மாறத்தான் போகுது. ஆனால் ஒரே நிமிஷத்தில் வாழ்க்கை மாறாது. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கான மாற்றங்களை நான் ஏற்படுத்துவேன். வெற்றிங்கிறது உனக்கு மிகப்பெரிய அளவில் சிறப்பாக கிடைக்கும்படி நான் செய்கிறேன். நீ எப்போதும் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கிற விஷயங்களையும் கிடைக்கிற விஷயங்களையும் மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ள பழகு. வெற்றிகரமான வாழ்க்கையை விட இங்கே மனநிறைவான வாழ்க்கை தான் சிறப்பானது. உன்னை காயப்படுத்த எத்தனை பேர் விழுந்தாலும் உன்னை குணப்படுத்த இந்த முருகன் நான் இருக்கேன். உன் மனசுக்கு காயத்துக்கு ஆறுதல் கொடுத்தவும் உன் காயத்துக்கு மருந்து போடவும் உனக்கு நல்லதை செஞ்சு கொடுக்கவும் நீ அடுத்தடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையில் முன்னேறி போகவும் என் துணை எப்போதும் உனக்கு இருக்கும். அதனால் இழந்ததை நினச்சி நீ வருத்தப்படாத. நடந்து முடிஞ்சதை நினச்சி கவலைப்படாத. உனக்கு ஆறுதல் சொல்ல நான் இருப்பது போலவே உனக்கு மாறுதல்களையும் நான் நிச்சயமாக உன் வாழ்வில் கொண்டு வருவேன். எப்போதுமே அடுத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்வது சுலபம். ஆனால் அதை இழந்து துடிப்பவர்களுக்கு தானே அது எவ்வளவு பெரிய கஷ்டம் என்பது புரிய வரும். நீ உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் கடந்து வருவதற்கும் நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் நடப்பதற்கும் நான் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன். உன் மன சுமைகளையும் வருத்தங்களையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். உன்னை ஒதுக்கும் இடத்திலும் உன்னை வெறுக்கும் இடத்திலும் உனது வார்த்தைகள் மதிக்கப்படாத இடத்திலும் நீ யாருங்கிறத இங்கே யாருக்கும் நிரூபிக்க அவசியம் இல்லை. உன் வாழ்க்கையை அடுத்தவங்க வந்து வாழப்போவது கிடையாது என் செல்வமே. உனக்கு ஒரு கஷ்டம்னாலும் யாரும் வந்து உனக்காக நிற்க போகிறதும் இல்லை. அப்படி இருக்கும்போது நீ வாழ்க்கையில் நல்லது கெட்டதை எதிர்கொள்ளவுக்கு நீ ஏன் மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்கிறாய்? உனக்கு பிடிச்சதை நீ பாட்டுக்க செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. எப்போதும் மௌனம்தான் உனக்கு சரியான பொருத்தமான விஷயமாக இருக்கும். எப்போதும் மௌனமாக பொறுமையாக அமைதியாக இருந்தே உனக்கான காரியங்களை வெற்றிகரமாக செஞ்சு முடி. பார்ப்பதெல்லாம் வாங்கக்கூடிய அளவுக்கு பணம் வச்சிருக்கவனை விட இருப்பதை கொண்டு மனநிறைவோடு வாழும் மனிதன் உள்ளவன்தான் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்பவனாக இருப்பான். எப்போதும் பெரிய பணக்காரவங்களையும் கோடீஸ்வரர்களையும் பார்த்து ஏங்காதே. உனக்கு இருப்பதை மனநிறைவோடு ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. வாழ்க்கையை வாழும்போது சலிச்சுக்கிட்டும் வெறுப்போடையும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்தாகணுமே நினச்சிக்கிட்டு வாழாமல் சந்தோஷமாக வாழணும்னு முடிவெடுத்து வாழ பழகு. உன் வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் எல்லாம் தூசியாக கரைந்து மறைந்து போகும். உண்மையிலேயே வாழ்க்கை கஷ்டமும் கிடையாது, வாழ்வது கஷ்டமும் கிடையாது. ஆனால் உன்னை சுற்றி இருக்கிறவங்களை சமாளிக்கிறதும் சரி கட்டுறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காமல் அமைதியாக இருந்தீன்னா அதையும் முன்னால் சுலபமாக செஞ்சிட முடியும் என் செல்வமே. நீ வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறங்கிறத விட எல்லாரையும் சமாளிச்சுக்கிட்டு வாழ்கிறங்கிறது தான் உண்மை. அதை புரிந்து கொண்ட உன் அப்பன் முருகன் நீ இதே போலவே சமாளித்து அதே நேரத்தில் சந்தோஷமாகவும் வாழ்க்கையை வாழும்படியும் உனக்கு தேவையான அனைத்தையும் செஞ்சு கொடுக்க தான் உன்னை தேடி வந்தேன். மனிதனாக பிறந்த இங்கே உள்ள எல்லாருக்குமே நிறைய இரக்க குணம் வேண்டும். ஆனால் அதுக்காக நீ ரொம்ப இறக்கப்பட்டினாலும் உன்னை சுலபமாக ஏமாத்திடுவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாகவே இருந்துகொள். நீயே தப்பு செஞ்சாலும் கூட பொய் சொல்லி தப்பிச்சுக்கலாம் நினைக்காத. அதுக்கு பதிலாக உண்மையை சொல்லி மாட்டிக்கிட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு கஷ்டப்படுவ, யாராவது திட்டுவாங்க, ஏதாவது சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுவதும் நிம்மதியாக வாழலாம். ஏன்னா உண்மை உன்னை சாக விடாது. அதுவே பொய் சொல்லி அப்போதைக்கு தப்பிச்சுக்கிட்டினா அப்புறம் ஒவ்வொரு முறையும் அடிக்கடி உன் வாழ்க்கையில் நீ பயந்து பயந்து பரிதவிப்போட வாழணும். என்னைக்கு இருந்தாலும் உண்மை வெளிவரும்போது அந்த பொய் உன்னை நிம்மதியாக வாழவும் விடாமல் சாகவும் விடாமல் ஒரு வழி பண்ணிடுமேன் செல்வமே. இந்த உலகத்து மனிதர்கள் யாருமே உன்னை புரிஞ்சுக்க மாட்டாங்களே நினச்சி கவலைப்படாத. அதை விட யாருக்கும் உன்னை புரிஞ்சுக்கிற அளவுக்கு தகுதியும் திறமையும் இல்லைன்றது நினச்சிக்கோ.
உனக்கு எல்லாமுமா இருக்கும் உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்களை நடத்தி தர்றேன். உன்னை தூற்றுபவர்களும் திட்டுபவர்களும் யாரும் உனக்கு துணையா நிற்க போறதில்ல. உன்னை வாழ்த்துபவர்களும் பாராட்டுபவர்களும் யாரும் உனக்கு வழி சொல்ல போறதும் இல்லை. கஷ்டமோ நஷ்டமோ வாழ்வோ சாவோ தனித்து நின்னாலும் துணிஞ்சு போராடு. உன் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும்படியும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் இந்த அப்பன் முருகன் அருள் செய்கிறேன். வாழ்க்கை எப்போதுமே நீ எதிர்பார்த்தது போலவே அமைஞ்சிராது. ஆனால் நீ மனசு வச்சினா, நீ முயற்சி செஞ்சினா, நீ எதிர்பார்ப்பது போல உன்னால உன் வாழ்க்கையை மாற்றிக்க முடியும். கண்டிப்பாக நீ முயற்சி செய். நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் கைகளில் நானே ஒப்படைப்பேன் என் செல்வமே. எதையும் பொறுமையாக தேடினா கிடைக்கும். பொறாமப்பட்டு தேடினா கடைசி வரைக்கும் கிடைக்காமலே போயிடும். அப்படி பாதியில் கிடைச்சாலும் கூட அது நிரந்தரமாக நிலைக்காது. எப்போவுமே யார் வாழ்க்கையும் பார்த்து போட்டி போடாமல் பொறாமை கொள்ளாமல் உனக்கு நல்லது கிடைக்கும், நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. இந்த உலகத்து மனிதர்கள் எப்போதுமே தான் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்களே தவிர அடுத்தவங்க யாராவது நல்லா இருந்தா அதை பொறுக்க மாட்டார்கள். நீ மகிழ்ச்சியாக இருக்கோன்னு தெரிஞ்சா கூட அதை ஏற்றுக்க மனசு இல்லாமல் மனசுக்குள்ளேயே கருவுறவங்களாகவும் திட்டுறவங்களாகவும் உன்னை பார்த்து பொறாமை கொள்பவர்களாகவும் தான் இந்த மனிதர்கள் இருப்பாங்க. சில பேருக்கு நீ மகிழ்ச்சியாக இல்லை கஷ்டத்தில் இருக்குன்னா அதை நினச்சி சந்தோஷப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. மொத்தத்தில் சில பேருக்கு நீ மகிழ்ச்சியாக இருந்தால் பொறாமை, மகிழ்ச்சியாக இல்லாட்டி சந்தோஷம். சில பேருக்கு இன்னுமா இந்த உலகத்தில் நீ இருக்கன்று நீ இருக்கிறதையே பிடிக்காதவர்களாக இருக்காங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் வாழும் இந்த பூமியில் நீ ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருந்துக்கணும் என் செல்வமே. தண்ணிக்கு எப்படி நிறம் கிடையாதோ அதே போல் நெருப்புக்கு ஈரம் கிடையாது, காற்றுக்கு உருவமே கிடையாது. அதே போல தான் இங்கு வாழும் ஒவ்வொரு மனிதனுடைய மனசுலையும் மன நிறைவு என்பதே கிடையாது. எல்லார் வாழ்க்கையிலையும் எந்த குறையும் இல்லாமல் நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை தான் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அதற்கேற்றார் போல நீங்கள் மனநிறைவை வைத்துக்கொள்ள வேண்டும் அல்லவா? எல்லாத்துலேயும் குறைப்பட்டுக்கிட்டும் குற்றம் சொல்லிக்கொண்டும் இருந்தால் நான் என்ன கொடுத்தாலும் உங்களுக்கு திருப்தியை தராது. எப்போதும் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன்னு நம்பு. உனக்கு தேவையான அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைச்சு உன்னை நல்லபடியாய் வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. தேவைப்படும் போது நீ தான் முக்கியம்னு உன்னை தேடி வர்றவங்க அவங்க காரியம் முடிஞ்சவனே தேவையே இல்லைன்னு தூக்கி எறிய தயாராகவே இருப்பார்கள். நீ எப்போதும் தனியாக வாழவும் தயாராகவே இருந்துக்கோ என் செல்வமே. இந்த உலகத்தில் யார் எப்போ உன்கிட்ட தேடி பேசுவாங்க, யார் எப்போ உன்னை விட்டு விலகி போவாங்கன்னு சொல்லவே முடியாது. இந்த உலகத்தில் நமக்காக யார் இருக்காங்கன்னு நீ யோசிக்காம உன்னை நம்பி இருக்கும் மனிதர்களை யோசிச்சு அவங்களுக்காக எல்லாத்தையும் செய்ய பழகுனா உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உண்டாகும், உன் மனசுக்கும் ஒரு நிறைவு உண்டாகும். ஆமையை எப்போவுமே நிலத்தில் தரையில் விட்டுட்டு இது மெதுவாக போகுதுன்னு அதன் வேகத்தை குறை சொல்லாதீர்கள். ஆமையை கடலில் விட்டினா அது எவ்வளோ வேகமாக போகுதுன்னு புரிய வரும். எப்போதும் அது இருக்கிற இடத்துல இருந்தால் தான் அதோட திறமை தெரிய வரும். நீயும் உன் திறமையை புரிஞ்சுக்கணும்னா வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வர முயற்சி செய். நீ முயற்சி செய்யும்போது விடாமுயற்சியோடு உன்னுடைய திறமையை வெளிக்காட்டும் போது நீ எவ்வளோ பெரிய இடத்துக்கு வருவேன்றத நான் மட்டும்தான் அறிவேன் என் செல்வமே. உன் நிலைமையை உயர்த்தி பிடிப்பதற்காகவே உன்னை முயற்சி செய்ய சொல்கிறேன். நீ மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டினா கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் அழகாகவே நடந்துவிடும். உன்னிடம் எதுவுமே இல்லாத போது உன் கூட இருந்து உனக்கு ஆறுதலாக இருந்தவர்களை விட்டு விலகி போகாதே. அப்புறம் எல்லாமே உன்கிட்ட வந்த பிறகு உன்னை தேடி வர்றவங்கள உன் பக்கத்தில் கூட சேர்த்துக்காதே. உனக்கு ஆறுதல் சொல்ல எத்தனை பேர் இருந்தாலும் உனக்கு ஒரு கஷ்டம் பிரச்சனைனா நீ நேராக இந்த முருகனை நோக்கி தானே வருகிறாய். கண்டிப்பாக உன் கண்ணீரை போக்கி கவலைகளையும் மனவேதனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதையே நான் செய்வேன்.